கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசையர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கிறவரும். அடுத்த வசனம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செஞ்சிட்டாரா? இனிமேதான் உட்படுத்துவேன்னு சொல்லல. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு வாங்க, என் ராஜ்யத்துக்கு நான் உங்களை உட்படுத்துறேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. நல்லா வாசிங்க இந்த வசனத்தை. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நல்லா பாருங்க, இதெல்லாமே சத்தியம், இதெல்லாம் உங்களுடைய உரிமைகள். கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், உங்களுடைய உரிமை. இதை நீங்க கெஞ்சி அழுது போராடி நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து இது. அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம் பாருங்க, இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி. சாத்தானுடைய அதிகாரத்துல அவனுடைய விளைவுகள், அவனுடைய ஆதிக்கம், நோய், சாப விளைவுகள், கட்டுகள், வறுமை எல்லாத்துல இருந்தும் அவர் என்ன செஞ்சிட்டாரா? விடுதலை ஆக்கி. அப்படின்னா விடுதலை கொடுத்து விட்டார்னு அர்த்தம். மறுபடி வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய். உட்படுத்தினவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்படுத்தினவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்படுத்துவேன் அப்படின்னா இனிமேதான் செய்ய போறேன்னு அர்த்தம். உட்படுத்தினவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்து முடித்து விட்டார். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் நோய் இருக்கிறதா? நோய் இருக்கிறதா? வறுமை இருக்கிறதா? சாத்தானுடைய அதிகாரம் அங்கு உண்டா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்வுல மட்டும் அது எப்படி இருக்கும்? நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்களா? பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சாதாரணமான மனிதர்கள் இல்ல. நம்ம வெளித்தோற்றத்துல வேணா சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம். நம்மில் 1/3 பகுதியில் இந்த உலகத்தை படைத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எப்படி நம்ம சாதாரணமானவர்கள்னு சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி பிரச்சனைகளின் மத்தியில நான் தோத்து போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? சூழ்நிலைகளுக்கு மத்தியில எனக்கு யாருமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தனியாக நிற்கிறேனேன்னு எப்படி சொல்ல முடியும்? உலகத்தை படைத்தவர் நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ அங்கெல்லாம் நம்முடனே கூட வந்து கொண்டிருக்கிறார். நடமாடும் சபையாக நாம் இருக்கிறோம், நடமாடும் ஆலயமாக நாம் இருக்கிறோம். இத அசைவில்லாமல் உறுதியா நம்ம என்ன செய்யணுமா? பற்றி கொள்ளணுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாதா? பயப்படக்கூடாதா? நம்ம சூழ்நிலைகளுக்கு மத்தியில அதை பார்த்து நம்ம பயத்தின் வார்த்தைய பேசுறோமா, இல்ல அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைய பேசுறோமா? இந்த பிரச்சனையை ஜெயித்தவர், இதை மேற்கொண்டவர், இதில் விடுதலையை கொடுத்தவர், இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை மீட்டவர், சுகத்தை கொடுத்தவர் எனக்குள் இருக்கிறார். என்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்படி பேசுறோமா, பயந்து போய் பேசுறோமா? அவர் நமக்கு என்ன கொடுக்கலையா? பயத்தின் ஆவி கொடுக்கவில்லை. நல்லா பாருங்க, 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும், பயம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இல்ல, அது ஒரு ஆவி. நீங்க பயத்தின் ஆவிய உள்ள வச்சிருக்கும் போது தேவ ஆவி எப்படி அங்க செயல்படும்? பய உணர்வு கிடையாது, பயம் உணர்ச்சி கிடையாது, பயம் ஒரு ஆவி. அவர் நமக்கு அந்த ஆவி என்ன செய்யலையா? கொடுக்கலையா? மறுபடி வாசிக்கலாம் 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு அன்பான அப்பா பாருங்களேன். அவர் விடுதலையை தந்து நான் தேவனாக இருக்கிறேன் மட்டும் சொல்லல, அவர் நம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அவர் நமக்கு எப்படி மாறுகிறாரா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து பாருங்க, எந்த தேவ மனிதனாவது பிதாவை அப்பா என்று கூப்பிட்டு பார்த்திருக்கிறீங்களா? அவங்க எந்த விதத்திலையும் நம்மள இருந்து குறைஞ்சவங்க கிடையாது. சொல்ல போனா இன்னும் அவங்க பக்கத்துல கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பிள்ளையின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பத்தின் தலைவர், ஒரு அப்பா, அந்த குடும்பத்துல அவருக்கு என்ன பொறுப்பு? தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், படிக்க வைக்கணும். அது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ, தன் வலியை பெரிதுபடுத்தாமல் பிள்ளைகளின் நலனை பார்க்கிறவர் அப்பா இல்லையா? உலக பிரகாரமான அப்பா அந்த பொறுப்பை அப்படி செய்தால், நமக்காக ஜீவனையே கொடுத்த அப்பா உங்கள் பிரச்சனைகளில் உங்களை கைவிடுவது எப்படி? நான் கேட்கல, சத்தியம் கேட்கிறது. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர், அவற்றோடு இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, மறு வாழ்வை கொடுத்திருக்கிறாரே, அதுவும் புதிய வாழ்வை, அதுவும் தேவ வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. நம்மோடு தேவன் தங்கி இருக்கின்ற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமே, பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே, அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய உரிமையை நாம் பெற்றிருக்கிறோமே. எந்த பிரச்சனையில நீங்க இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் தனியாக இல்லை, நீங்க அதுல தோத்து போக போறதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார் என்பதை நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக அந்த அறிக்கையை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போது உங்க சூழ்நிலைகள் மாறுகிறத உங்களால பார்க்க முடியும். அவர் நமக்கு தேவனாக மட்டும் இல்லையா, நமக்கு எப்படி இருக்கிறாரா? அப்பாவாக இருக்கிறாரா? நம்மை வழி நடத்துகின்ற அப்பா, நமக்கு உதவி செய்கின்ற அப்பா, நம் தேவைகளை சந்திக்கின்ற அப்பா. அவருடைய கரங்கள் குறுகி போவது இல்லை. ஒரு வசனம் சொல்லுது, என்னுடைய செவி கேட்க கூடாதபடிக்கு என்ன செய்யல, மந்தமாகல. என் கரங்கள் கொடுக்க கூடாதபடிக்கு என்ன செய்யல, குறுகி போகல. அப்படிப்பட்டவரை நாம் அப்பாவாக வைத்திருக்கிறோம். நாம ஏன் பயப்படணும்? அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். அதுல நீங்க என்ன போட்டுக்கலாம்? அப்பான்னு போட்டுக்கலாம். அந்த உறவை அவர் நமக்கு அங்க என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறாரா? ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ரோட்டை கிராஸ் பண்றோம். லாரி வரும், பஸ் வரும், நம்ம என்னைக்காவது பயந்துருக்கிறோமா? இல்ல. எத்தனை லாரி வந்தாலும் பஸ் வந்தாலும் கூட்டிட்டு போற வேலை யாரோட வேலை? அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, சீக்கிரம் போவோம் சீக்கிரம் போவோம்னு எங்க அப்பா கிட்ட நான் சொல்லுவேன். இல்ல பஸ் போகட்டும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பரம தகப்பன் எதில் நம்மை கைவிடுவார்? அந்த அப்பா எதில் நம்மளை தோற்று போக செய்வார்? அதனாலதான் வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நீங்கள் ஒருபோதும் தோற்று போவதற்காக படைக்கப்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் போராடி புலம்பி பாரத்தோடு சுமந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்வு அவர் உங்களுக்கு என்ன செய்யல, தரல. பிரச்சனைகள் உண்டுதான், போராட்டங்கள் உண்டுதான், ஆனால் அதை சுமக்கிறவர், அதோடு சேர்த்து உங்களையும் சுமக்கிறவர் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்.
நீங்க யாருங்கிறத தெரிந்து கொண்டால் போதும். நான் யாராக இருக்கிறேன்? இந்த உலகத்தோடு உங்களை அடையாளப்படுத்தி பாக்குறீங்களா? வார்த்தையில் அவர் சொல்லி இருக்கின்ற அடையாளத்தோடு நீங்க பாக்குறீங்களா? எந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம்? இந்த நிச்சயம் நம்ம செயலின் அடிப்படையில இல்லையா, அவர் சிந்தின இரத்தத்தின் அடிப்படையில் இலவசமாக பரிசாக இது கொடுக்கப்பட்டிருக்குதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.